கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு இனிமையான வாழ்க்கை இது. ஒரு சீரிய பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும். ஆழ்ந்த சிந்தனையோடு இந்த வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். மனசு விரும்புறது எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஜெயிப்பதுல ரொம்ப கஷ்டம் ஏற்படும். மனசு விரும்புறது எல்லாம் நீங்க கொடுத்துடக்கூடாது. மனசை விருப்பப்படுத்தி வாழ்ந்தவங்க பல பேர் தோத்து போயிட்டாங்க. ஆசைக்கு அடிபணிந்தவர்கள் ஜெயிக்கல. அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொன்னான், கதாஃபுலஹ மன் ஸக்காஹா, மனதிலே வரும் ஆசைகளை அழித்து தூய்மைப்படுத்தியவர்கள் தான் ஜெயித்தார்கள். மனசுல பல எண்ணம் வரும், அல்லாஹ்வின் மீதே தப்பான எண்ணம் வரும். அதுக்கு இடம் கொடுத்தால் எங்கே ஜெயிப்பது? எனவே மனதிலே வருகிற ஆசைகளை, தவறான எண்ணங்களை, சிந்தனைகளை நம்ம தொழுகிறோம், வணக்கம் செய்கிறோம். ஆனா நமக்கு ஏன் ஒரே சோதனை? நிறைய தர்மம் கொடுத்திருக்கோம், 4 பேருக்கு உதவி செய்திருக்கிறோம், நமக்கு ஏன் கஷ்டம்? அப்படி நீங்க சிந்திக்கிற போது நீங்கள் இன்னும் நிறையவே யோசிக்க. நான் தொழுகிறேன், சதகா கொடுக்கிறேன், தர்மம் செய்கிறேன், நல்லதுதான் செய்கிறேன், எனக்கு ஏன் கஷ்டம் அப்படி நீங்க யோசிக்க கூடாது. நான் சொல்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விடவா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விடவா அல்லாஹ்வின் கண்ணியத்தை பெற்ற மனிதர்கள்? பெருமானாருக்கே கஷ்டம், பெருமானாருக்கே சோதனை. ரொம்ப சிரமப்பட்டு மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரையிலும் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிக்கொண்டே நிற்கிறார்கள் காபத்துல்லாவிலே. ஹாரூன் யஸீர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்